எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. எனக்கு பிளே ஆஃப் போனலாம் ஆசை இருக்கு இல்லலாம் கிடையாது. சிஎஸ்கே என்ன தத்துவம் ஏத்துக்க போறேன். ஏன்னா புது டீம், புதுசா டிரான்சிஷன். ஆனா இந்த சொல்லுவாங்கல்ல, அதாவது முடிஞ்சு போச்சுன்ற ஒரு விஷயத்த சிஎஸ்கே வச்சு என்னைக்குமே எழுதாது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டேடியம் வெளியே நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸே கேவலமா பார்த்தா. ஏன்னா தோத்த அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் இப்போ முட்டு தான் கொடுக்குறேன். 5 கப்பு வாங்கியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வெற்றி வந்து பல ரெக்கார்டு பிரேக் பண்ணுச்சு. 6 பால் 6 உருள் பட்டியல் அடிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 200 பெரிய டார்கெட். இப்போதைக்கு நம்ம டீமுக்கு என்ன 180 சேஸ் பண்ணது இல்ல, ப்ரெஷர் இருக்கும். பட் உருள் பட்டியல் கரைச்சு குடிச்சிட்டு போயிட்டான். நல்லா சேஸ் வந்துட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு கொஞ்சம் மும்பை எங்களுக்கு கழி திறந்தா பங்காளி நல்லா இருக்கும். ஏதாவது கேள்வி அதான் ப்ரோ சொல்றேன். நான் கூட அதான் யோசிச்சோம். பட் அவங்களுக்குள்ள என்ன மைண்ட் செட் இல்லையே. ருத்ராஜ் செட்டில் ஆயிட்டாரு. ஒன்னு கார்த்திக் ரொட்டேட் பண்ண சொல்லி நீங்க அடிக்கலாம், இல்ல நீங்க நின்று அவங்க மேபி அவங்க 18 பாயிண்ட் போயிடலாம்னு நினைக்கிறாங்க போல. நம்ம என்ன சொல்றது, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எல்லாம் சொன்னாங்க 18 ஓவர். என் பக்கத்துல இருக்க சின்ன பசங்க சொன்னாங்க வந்திருப்பாங்கல்ல 18 ஓவர் 17. தம்பே சிஎஸ்கே பத்தி உங்களுக்கு தெரியாது, கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்தாங்க. என்ன ஜெயிச்சிட்டு ப்ரோ. பட் ரொம்ப பயந்துட்டு ப்ரோ, பயப்பட வச்சிட்டாங்க. தூபே வேணாம் ப்ரோ. போனா வந்து 2 6 அடிச்சதுனால ஆட்ல இல்ல ஒரு ஸ்பின் பவுலர் இருந்தா தான் அடிப்படை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும். பசங்களுக்கு எவ்வளவு பீட் ஆயிடுச்சு தெரியுமா. ஒரு ஹோப் வேணும் ப்ரோ. தூபே தானே. பட் அந்த ஹோப் கிடைக்கல ப்ரோ. ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதாவது யோசிப்பாங்க ப்ரோ, பாத்துக்கலாம். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். இந்த இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க நாங்க நினைக்கவே இல்லை. லாஸ்ட்ல உர்வில் பட்டேல் அவுட் ஆனதுனால தோத்துருவோம் நாங்க எல்லாரும் நினைச்சோம். கடைசியில வின் பண்ணிட்டாங்க. டிவிக்கும் வின் பண்ணிச்சு, சிஎஸ்கேவும் வின் பண்ணிடுச்சு. 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லி 2019 சொல்லி அந்த ரெக்கார்டு பீட்டன் ஆயிருக்கு. அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி நாங்க உருவில்ட்ட எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல. ஆனா ஃபாஸ்டஸ்ட் 50 கிடைச்சிருச்சு. அது போதும் எங்களுக்கு, அதே பெனிஃபிட்டா இருக்கு. சோ லைக் உருவில் அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஆச்சு. ஆமா, ஸ்லோவா இருந்துச்சு. ஏன்னா எதுக்கானா அந்த கார்த்திக் சர்மா இறங்கின இடத்துல ப்ரீவியஸ் இறங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து லாஸ்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரா சப்ராஸ் கான இறக்கணும். சப்ராஸ் கான இறக்கவே மாட்டேன்ற. ஏன்னா தெரியல, மேட்ச் எதுக்குன்னு தெரியல. சப்ராஸ் கான இறக்குங்க. தூபே வேணாம் சொல்றேன். லாஸ்ட் 2 பால் 2 6 அடிக்கிறது கேக்கு. அது சப்ராஸ் கான இறங்குன்னு சொல்றேன். சப்ராஸ் கான கொண்டு வாங்க. இம்பாக்ட் பிளேயரா சப்ராஸ் கொண்டு வாங்க. லாஸ்ட் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 16 to 19 ரன் அடிக்கிறதுக்கு ரன் ரேட் ரொம்ப லோ ஆகுது. அதுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல அடிச்சாரு பிளேயரை கொண்டு வாங்க. சப்ராஸ் கான் இருக்காரு, அமன் கான் இருக்காரு, நல்ல அடிச்சாரு பிளேயர் தான். அவங்கள கொண்டு வர சொல்லுங்க. இன்னமும் அந்த துபே இவங்களே ஓடிக்கிட்டு இருக்காங்க. துபே வேணாம் தான் சொல்றேன் மேட்சுக்கு. துபே இறக்குறீங்கன்னா 2022 இறக்குனாங்க. 2 day 1 3 day 1 அந்த இடத்துல ஸ்பின் போற இடத்துல இறக்குங்க. ஸ்பின் அவ்வளவு மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். It was the best match ever. நாங்க வந்து பே பண்ணி வந்ததுக்கு it was worth the money and 6s and 4s, such a W match. It was so like the best match. Thank you. Yeah. உருவில் பட்டேலோட நாக் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது ஆக்சுவலா வந்து எப்படின்னா நாங்க 6 அடிக்க போது லைக் உட்காரவே இல்லை, உட்காரம் எழுந்துக்கிறோம். இட் வாஸ் வெரி எந்தோசியாஸ்டிக். ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா மேட்ச் வந்து. அதுவும் ஒரு டப்புன்னு அடிச்சது எல்லாமே 6 தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். பட் சீக்கிரமா முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ரொம்ப லேட்டா முடிச்சாங்க. ஐ திங்க் அது எப்பவுமே சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு இதுதான். லாஸ்ட்டுக்கு வந்து அந்த பிபி மாத்திரையை போட வச்சுதான் வந்து இது வெரி ஹாப்பி. ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. எல்எஸ்சியும் நல்லா விளையாண்டாங்க, சிஎஸ்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஃபைனல்ஸே வின் பண்ணுவோம்னு சொல்லுவோம். 6வது கப் நாம தான். யா ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் ஹோப் ஃபார் கைஸ். கப் வின் பண்ணா தயவு செய்து எங்க வீடியோ போடுங்க. थैंक यू so much. நல்லா போச்சு. ஜாலியா போச்சா? ஜாலியா ஒரு ஆக்சுவலா ஒரு பிக் நல்லா போச்சு. லைக் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்க. அண்ட் மோரோவர் சொல்லணும்னா உர்வில் பட்டேல் ஓன்ஸ் த மேட்ச். ஆக்சுவலா அவர் இல்லைன்னா கொஞ்சம் பேசிக்கா ஃபிளாப் ஆயிருக்கும். அண்ட் ஐ திங்க் சிவம் டூபே அண்ட் பிரசாந்த் அந்த காம்போ வாஸ் somehow struggling and finally பிரசாந்தால we are நல்ல சான்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட தான், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் கூட இருக்கு. ஸோ டீம் எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. போலிங் வந்து தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். பட் போலிங் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஒரே ஒரு சின்ன இதுனா தூபே இன்னும் ஃபார்முக்கு வரணும். தூபே வந்து இன்னும் ஸ்பின் மட்டும் தான் அடிப்பேன்ட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாருன்னா இட்ஸ் வெரி குட் சைடு. பிளே ஆஃப் மட்டும் இல்லைங்க, ஃபைனல் போறதுக்கே சான்ஸ் இருக்கு. பட் அதான் அது லைக் பண்ணலாம். பட் என்னன்னா இன்ஜுரி கன்சர்னால இப்போ ராம்கிருஷ்ணா கோஷ் வந்து ஆல்ரவுண்டர், அவரும் போயிட்டாரு.
இப்போ ஆயுஷ் மாத்திரே இன்ஜுரி, இப்போ அவருக்கு வந்து என்ன ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சஃப்ராஸ் கான உள்ள கொண்டு வரணும். இஸ் ஆல்சோ குட் பிளேயர் தான், பட் ஷார்ட் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர். அவரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர்னு யாருமே பாத்தீங்கன்னா நம்ம இதுல நல்ல இம்பாக்ட் ஃபீல்டிங்ல லைக் சர்ஃப்ராஸ் கான நல்ல இம்பாக்ட் கொடுக்குறாங்க. பட் ஏன் அந்த சேஞ்சஸ் பண்றாங்கன்றது மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அதை யோசிக்கணும். டூபே ஃபீல்டிங்லயும் கொஞ்சம் இதுல இருக்காது, ஒரு லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்து லேக் பண்றாரு இப்போ, ஏன்னு தெரியல. பட் கம்மிங் மேட்சஸ்ல வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். பாப்போம். சிஎஸ்கே பவுலிங்ல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு, லைக் நல்லா நீங்க பவுலிங் பாத்தீங்கன்னா இப்ப பவர் பிளேல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இப்பயும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க தான். அவங்களுக்கு லைக் இந்த இன்ஜுரி கன்சர்ன் வச்சு அவங்க இந்த மேட்ச் கொண்டு வரதெல்லாம் வந்து இட்ஸ் a வெரி பிக் திங். ஆனா அது ஐபிஎல்ல இருக்க எல்லா இப்போ நீங்க பிச்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ரொம்ப ஃபிளாட் பிச்சர்ஸ் அப்படின்ட்டு. போலர்ஸ்க்கு ஆல்ரெடி ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும். இதுலயும் வந்து லைக் பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து செம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அகில் ஹுசைனும் சரி, நூர் அஹமதும் சரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போ டீமோட ஒரு தூண் மாதிரி இருக்காங்க. ஸோ ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். ஸ்பெஷல் எஸ், ஓவர்டன் வந்து லைக் இந்த மாதிரி ஃபிளாட் பிச்சர்ஸ்ல இவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றது வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டே சர்ப்ரைஸா தான் பார்ப்பாங்க அவங்க. அவரோட போலிங் ஸ்பெல்லு, அந்த அப்புறம் ஃபீல்டிங்ல இம்பாக்ட், பேட்டிங்ல எல்லாமே வந்து இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். அண்ட் சிஎஸ்கேவோட பிக்கஸ்ட் அசெட் அவரு, லைக் ஃபாரின் பிளேயர்ல ஒரு பிக்கஸ்ட் அசெட். ஸோ கண்டிப்பா அவர் வந்து அவரை பேக் பண்ணோம், அவரை வந்து விட்டுறக்கூடாது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும், இதுதான் ஆரம்பம். கப்போட தான் அடுத்த மீட்டிங். இருக்கிற மீதி 3 மேட்ச் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம், டாப் 2க்கு தான் போக போறோம். ரன் ரேட்ல 3வது 4வது இடத்துல போக போறது இல்ல. கண்டிப்பா ஜெயிக்கிறோம், கப்பு நமக்கு தான். தோனிக்கு சமர்ப்பிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அவனை மிஸ் பண்ணிட்டாங்க முதல் 4 இன்னிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண தப்பு அது. இதுக்கு மேல அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணனாங்கன்னா அவ்வளவுதான். குச்சில மஸ்து ப்ரோ. என் பக்கத்துல வேற ஒரு இது எல்எஸ்டி சப்போர்ட்டர் ரிஷப் பண்ட் ஃபேன்னு சொல்லிட்டு அவரே வாட்டடா வந்து மாட்டிக்கிட்டாரு பாவம். அவரு இல்ல, அவரு சொல்ற அவரு கிட்டத்தட்ட 120 பால்ஸ் விக்கெட்ன்றாரு. அவர் சொல்லும் விக்கெட் எப்பெல்லாம் அவர் வேண்டாரோ அப்பெல்லாம் ஒரு 6 பறக்குது. டூபே லாஸ்ட்ல எப்பயும் போல ஏதோ பண்றான்னு நினைச்சா பண்ணிட்டான். ஓஜி சிஎஸ்கே மாதிரி லாஸ்ட்ல போயிட்டு முடிச்சானுங்க, பரவாயில்ல. ஈஸியா பவர் பிளேல முடிச்சிட்டானுங்க மேட்சை. பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓஜி சிஎஸ்கே மாதிரி லாஸ்ட்ல கொண்டு போயிட்டு கொஞ்சம் பிபி பக்கத்துல இருந்தா தம்பி கொஞ்சம் பிபி டேப்லெட் இருக்குமா பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு போயிட்டு மேட்ச் முடிச்சுட்டு ரன் ரேட்ல பிரச்சனை வருமா குவாலிஃபை ஆகுறப்ப? அது வந்துட்டு அடுத்த எல்எஸ்சி மேட்ச்ல தூக்கிடலாம். தூக்குறோம் சஞ்சு சப்தன் மாதிரி. தேங்க்யூ. சிஎஸ்பி ஆர்சிபி பண்ண பேசுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இந்த கிரிக்கெட் வேற மாதிரி போச்சு. நானும் லாஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அண்ணன்கிட்ட, இந்த மேட்ச் நான் ஃபைனல் ஓவர் போனால் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்கா. சிஎஸ்கே மேட்ச் மாதிரியே இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே வந்தது. நான் தோக்கம் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு டூபே ஒரு நாக்கு ஆடினாரு, வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா உர்வில் பட்டேலோட நாக்கு அன்பிலீவபிள், வேற மாதிரி. இதே மாதிரி பிளே பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் உள்ளே உள்ள போயிடலாம் சிஎஸ்கே. உர்வில் பட்டேல் அடிச்ச நாக்குக்கு ரன் ரேட் ஏறி இருக்கணும், பட் ஆனா இவங்க ரன் ரேட்டை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன் 14 ஓவர்ல இந்த டார்கெட்டை முடிக்க வேண்டியது. ஆனா 19 வரைக்கும் தட்டி எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. ரன் ரேட் வைஸ் ஏறி இருந்தா எல்லாருக்கும் டாப் 3க்குள்ள வந்திருக்கலாம். அது எதனாலும் தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் அதை கேரி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உர்வில் பட்டேல் நாக்கு பிரசாந்த் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணும். ஆனா உர்வில் பட்டேல் செம்ம நாக்கு. இதுதான் இந்த சீரியஸ்ல இதுதான் பெஸ்ட் நாக்கா நான் யோசிக்கிறேன் சிஎஸ்கே. உங்க மேட்ச் என்ன நினைக்கிறீங்க? பார்க்கதான் ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு மும்பை டூஆடே அதுவும் கஷ்டமா இருக்கு. ஆனா ஆர்சிபி பிளே ஆஃப்ல போறது கன்ஃபார்ம். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. கப்படினா சைலண்டா அடிச்சுட்டு போயிட்டே தான் இருக்க போறோம். சிஎஸ்கேக்கு ஆல் தி பெஸ்ட். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இது வந்து ஆர்சிபி ஃபேனு, நான் சிஎஸ்கே ஃபேனு. இவனுக்காக தான் வந்தோம். ஏன்னா போன மேட்ச் வந்து இவங்களை வந்து அடிச்சு தோசம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் நாங்க அடிச்சு அவங்கள தோசம் பண்ணிட்டோம். சூப்பரா சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லடா, நாங்க கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான் நாங்க. இன்னைக்கு உங்க மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க மேட்ச் நல்லா இருக்கும். சேசிங் எடுத்திருக்காங்க. விராட் கோலி மும்பையோட கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. மறுபடியும் எல்எஸ்சியோட கண்டிப்பா வச்சா மறுபடியும் தோத்துருவானுங்க. எல்எஸ்சி நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இவங்களோட பீக் சினிமா ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு மேட்ச். வந்ததுக்கு ஊரில் பட்டேல் வந்து சீரியஸா இவ்வளவு நாள் எதுக்கு எடுக்காம இருந்தாங்க தெரியல. அடிச்ச வந்து 6 6s 1 4 சூப்பரா இருந்துச்சு. அவர் அடிச்ச பேஸுக்கு சீக்கிரம் முடிச்ச ரன் ரேட் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா ரன் ரேட்ல கான்ஃபிடன்ட். அதுதான் ப்ரோ. கடைசியில தூபே வந்து ரொம்ப கரெக்டான மொமெண்ட் இதுவாயிடுச்சு. ஆனா நல்லா போச்சு. பீக் சினிமா மாதிரி ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு நீங்க மேட்ச். அதே மாதிரி தான் பேஸ் பண்ணாங்க. கரெக்டா சிஎஸ்கே எல்லாரும் பிபி டேப்லெட் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. யாருமே வாய் பேச்சு மூச்சே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டேடியமே சைலண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சோ குவாலிஃபைக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பா ப்ரோ. தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு இது இன்னைக்கு எங்க டீம் மேட்ச் இருக்கு. நாக் அவுட் ஆனா அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஈக்குவலி பாயிண்ட்ஸா போயிட்டு திருப்பி வந்து உங்களை அடிப்போம் பாப்போம். கீழ இருக்கிற டீம்ஸ் எல்லாம் மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு வந்துருக்காங்க. விசில் சத்தம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா விசில் தான். ரொம்ப அற்புதமா விளையாடுனாரு. ரொம்ப எக்ஸலண்ட்.
போனா குவாலிஃபை ஆயிருவாங்க அடுத்த 3 match. கண்டிப்பா கண்டிப்பா எப்பவுமே சிஎஸ்கே முதல்ல கீழே இருப்பாங்க, அப்புறம் டாப்ல வந்துருவாங்க. டாப் 4ல கண்டிப்பா வந்துருவாங்க. ப்ரோ மேட்ச் வந்து ஈஸியா போயிடுச்சு ப்ரோ. உருவி பட்டேல் அடிக்கும் போதே மேட்ச் தெரிஞ்சிச்சு. இனி நம்ம தான் ஒரு ரெக்கார்ட் படிக்க போறோம். அஞ்சு வருஷமா சுரேஷ் ரெய்னா டோனி சுரேஷ் ரெய்னா இல்லாம 101 ரன் அடிச்சதே இல்ல சிஎஸ்கே. போய் ரெக்கார்ட் கூட எடுத்து பாருங்க. இன்னைக்கு அடிச்சிருக்கோம்னா அர்த்தம் சிஎஸ்கே டோனி இல்லாம அடிச்சிருக்க ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி டோனி இல்லைன்னா அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் ஆடுவோம். இந்த வருஷம் ப்ரோ எல்எஸ்சி இன்னைக்கு அடிச்சோம். மே 15ஆம் தேதி அடிப்போம், பாயிண்ட் ஏறுவோம். இன்னைக்கு ஆர்சிபி தோப்பானுங்க எம்ஐ கூட. அதுக்கப்புறம் நாங்க மேல வந்து நாங்க கப் அடிப்போம் ப்ரோ இந்த வருஷம். மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பட்டேலோட மாஸ்டர் உருவல் பட்டேலோட இது நல்ல பேட்டிங், நல்லா விளையாண்டாரு. அவர் பார்ட்டிசிபேட் நல்லா இருந்துச்சு. இது பவர் பிளேலே நல்லா அடிச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அவரோட பிளே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. சிஎஸ்கே சார், சிஎஸ்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே 200 சேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப சேசிங் நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த தடவை நல்லா எல்லா பார்ட்டிசிபென்ட்மே எல்லா பேட்ஸ்மேனுமே நல்லா பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணிருந்தாங்க. எது சான்சஸ் இருக்கு சார். நல்லா விளையாண்டா இதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா விளையாண்டா இது இருக்கு சார். சிக்ஸ்த் ட்ரோஃபி லோடு